இலங்கை நாட்டின் பொது போக்குவரத்து துறையிலே புதிதாக சேரக்கூடிய நண்பர் இந்த மெட்ரோ பஸ் சேவை. கடந்த காலங்களிலே இலங்கையிலே அதிக அளவிலே பேசப்பட்டதொரு சேவையாகத்தான் இது பார்க்கப்பட்டது. போக்குவரத்து அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்காக காத்திருக்கக்கூடியது ஒரு பஸ் சேவையாகத்தான் இந்த மெட்ரோ பஸ் சேவை காணப்படுகின்றது. குறிப்பாக தற்பொழுது இரண்டாவது கட்டமாக சீனாவிலிருந்து 100க்கும் அதிகமான பஸ்கள் ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்டு இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் தயாராக காணப்பட்டது. அதனுடைய மற்றொரு கட்டம் அல்லது அதனுடைய வளர்ச்சி போக்காக தற்பொழுது இலங்கை கொழும்பு துறைமுகத்தினுடைய கிழக்கு முனையத்திலே தற்பொழுது 100க்கும் அதிகமான பஸ்கள் வந்திறங்கி கொண்டிருக்கும் காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இலங்கை போக்குவரத்து சபையுடன் இணைந்ததாக லங்கா மெட்ரோ டிரான்சிட் நிறுவனத்தால் வழிநடத்தப்படும் இந்த பஸ் சேவையானது தற்போது ஒரு முன்னோடி திட்டமாகத்தான் இலங்கையிலே செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த பஸ்களை பொறுத்தவரையிலேயே இலங்கையிலே பயணிக்கக்கூடிய பயணிகளினுடைய வசதி கருதி, அதாவது குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்களாக இருக்கலாம், அதே போன்று முதியவர்கள், ஊனமுற்றவர்கள் என பலரும் இந்த போக்குவரத்து சேவையை பயன்படுத்தக்கூடிய வகையிலே தான் இந்த போக்குவரத்து சேவை வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் சாதாரணமாக செல்லக்கூடிய பஸ்களிலும் சற்று வித்தியாசமானதொரு அனுபவத்தை இந்த பஸ்களினூடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதே போன்று வசதிகளும் அதிக அளவிலே பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முழுக்க முழுக்க குளிரூட்டப்பட்ட பஸ்களாக இந்த பஸ்கள் காணப்படுவதோடு 9 மார்க்கங்களுக்காக இந்த பஸ்கள் பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகத்தான் தற்போது எங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. ஆகவே ஏற்கனவே கொழும்பை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து சேவை மேலும் விஸ்தரிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே காணப்படுகின்றன. மாக்கும்புரவிலிருந்து கொழும்பு கோட்டைக்கும் மாக்கும்புரவிலிருந்து கடவத்தைக்கும் வரையில் சேவையில் ஈடுபடும் இந்த பஸ் சேவை கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் மகாரகம புற்றுநோய் வைத்தியசாலை ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தியதாக ஆரம்பகட்ட சேவை அமைந்துள்ளது. மேலும் மெட்ரோ பஸ் சேவை பயன்படுத்தும் நீங்கள் அதற்கான கட்டண கொடுப்பனவை LMT Go ஆப் ஊடாக செலுத்த வேண்டியுள்ளது. கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஊடாக LMT Go ஆப்பினை இலகுவாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். உங்கள் தொலைபேசி இலக்கத்தில் கிடைக்கக்கூடிய OTP இலக்கத்தை பயன்படுத்தி கணக்கை பதிவு செய்து கொள்ள முடியும். உங்களுடைய தனிப்பட்ட வங்கி அட்டைகளை தொடர்பு படுத்தி ஆப்பிற்கான வாலெட் வசதியை டாப்அப் செய்வதன் ஊடாக பஸ்ஸில் ஏறியதும் பஸ்ஸிற்குள் உள்ள டெர்மினல் இயந்திரம் ஊடாக இலகுவாக கட்டணத்தை செலுத்த முடியும். பஸ்ஸிற்குள் ஏறியதும் உங்களுடைய QR கோடை நீங்கள் ஸ்கேன் செய்து நீங்கள் உங்களுடைய ஆசனத்தில் அமர்ந்து கொள்ள முடியும். அதே போன்று நீங்கள் இறங்கும் இடம் வந்தவுடன் QR கோடை மீண்டும் ஸ்கேன் செய்வதன் ஊடாக உங்களுடைய அந்த பயணத்தூரம் கணிக்கப்பட்டு உங்களுக்கான கட்டணம் அதிலிருந்து அறவிடப்படும். ஆகவே மெட்ரோ பஸ் திட்டத்தின் மற்றொரு கட்டமாக இறக்குமதி செய்யப்பட்ட 106 பஸ்களை ஏற்றிய கப்பல் நேற்று பிற்பகல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்திருக்கின்றது. நவீன பஸ்கள் பொதுமக்களினுடைய பாதுகாப்பு மற்றும் வசதியை முழுமையாக உறுதிப்படுத்தியிருக்கின்றன. ஒரு தடவையாவது இந்த பஸ்களிலே பயணிக்க வேண்டும் என்ற அந்த அவாவுடன் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை.